வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் தால் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இது நான் தோல் சீவலை, இது ரொம்ப பிஞ்சு, அதனால் தோலோடு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவு வெள்ளரிக்காவை உங்கள் உணவில் தோலோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வெள்ளரிக்காய் தோலில் கரையாத நார்ச்சத்து இதில் நிறைய இருக்கனால நம்ம அப்படியே தோலோடவே நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம், இல்லை பச்சையாகவே நம்ம சாப்பிட்டோம். ஒரு வெள்ளரிக்காய் இல்லை ஒரு கப்பளவு வெள்ளரிக்காய் நம்ம அப்படியே தோலோட பச்சையாக சாப்பிட்டாலும் இல்லை தோலோட உணவில் சேர்த்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்பில் அது உணவு குழல் வழியாக போகையில் நம்ம உடல் ஆரோக்கியம் அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் வயிறு சுத்தமாகுது. நம்ம உணவு குழல் செரிமான பகுதியை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது வெள்ளரிக்காயோட சதை பகுதியில் கரையக்கூடிய நார்ச்சத்துலேயே 2 டைப்பாக வெள்ளரிக்காயில் இருக்குது. கரையாது ரெண்டுமே இருக்குது. கரையாத நார்ச்சத்து தோலில் இருக்குது, கரையக்கூடிய நார்ச்சத்து சதை பகுதியில் இருக்குது. அது லெவல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கரையிற நார்ச்சத்தோட லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு வெள்ளரிக்காவை தோல் சீவாமல் அப்படியே முழுசாகவே எடுத்துக்க பாருங்கள். இதில் கரையிற நார்ச்சத்து இருக்கனால நம்ம உணவு பாதையை சீர் பண்ணி அதை ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 1/2 கப்பு தேங்காய், பச்சை மிளகாய் 4, ஜீரகம், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு வெள்ளரிக்காய் அது அப்படியே இருக்கட்டும். கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய், கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா நம்ம எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சளவு தக்காளி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை தக்காளி சேர்த்துக்காமல் நீங்கள் பண்ணாலும் ஓகே. இது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெள்ளரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுத அரைச்சோம் இல்லைங்களா, 1/2 கப் அளவு தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இதை இப்போ இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஜாராளமான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே நமக்கு வெள்ளரிக்காய் 1/2 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பாசி பருப்பை நல்லா வேக வச்சுட்டு, வெறும் பருப்பு மட்டும் தான் வேக வச்சேன். கூட தக்காளி பூண்டு அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கல. ப்ளைனாக பருப்பு மட்டும் நல்லா வேக வச்சுட்டு அந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்க்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த தேங்காய் இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெள்ளரிக்காவும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்மளோட வெள்ளரிக்காய் சிறுபருப்பு தால் சூப்பராக தயாராகிருச்சு. வாசனைக்கு கொஞ்சம் மேலால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாடோட பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது மதியம் ஒயிட் ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் தால் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.